ஹாய். நீங்கள் 20க்கு 20 பேப்பர் 2020ல் ஸ்கொயராக ஒரு பேப்பர் எடுத்து ட்ரையாங்கிள் வர மாதிரி 2 பக்கமும் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா பேப்பரை திருப்பிக்கிட்டு சென்டர் பார்த்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சென்டர் பார்த்து மடிச்சு விட்டுக்கோங்க. அடுத்து பேப்பரை திருப்பிக்கிட்டு திரும்பவும் இதே மாதிரி சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. இப்போ பேப்பரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இனி பேப்பரை இந்த மாதிரி திருப்பிக்கிட்டு திரும்ப நம்ம சென்டர் பார்த்து இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா திரும்ப இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி இப்படி வச்சு மடிச்சுக்கோங்க. அடுத்த பகுதியும் இதே மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்படி அரை பகுதியை இந்த மாதிரி மடித்ததுக்கு பிறகு நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. பேப்பர் திருப்பிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் எக்ஸ் மாதிரி சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போர்ஷனை இந்த மாதிரி ஆக்கிக்கிட்டு மேலே இருக்கிற போர்ஷனை கீழே அமுக்கி விட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த சென்டர் லைன் பார்த்து வச்சுக்கிட்டு, இப்படி கிடையாது, இந்த மாதிரி அமுக்கி கீழே வச்சுக்கிட்டு நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போ இந்த ஓரங்களை எல்லாம் நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க, ரொம்ப நீட்டாட்டு. இப்போ நமக்கு அந்த ஒரு ட்ரையாங்கிள் மேலே ஒரு ஸ்கொயர் இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த கீழ் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த போர்ஷனை சென்டர் பார்த்து மடித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நேராக வச்சுக்கிட்டு இந்த பகுதியை ஃப்ளாட்டாக கீழே வரைக்கும் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பகுதியும் மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பகுதியை இப்போ நம்ம மடக்குனோம் பார்த்தியா, அந்த பகுதியை உள்ளாடி இது பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமும் நீட்டாக அந்த மடக்கு பார்த்து நம்ம நீட்டாக மடக்கி விட்டுக்கோங்க. சென்டர் லைன் பார்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அந்த பகுதியை நல்லா நீட்டாக ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போ இந்த பகுதி இந்த மாதிரி கீழே பார்த்து விட்டுக்கோங்க.
இப்போ இதில் மேலே இருக்கிற லேயர் இந்த மாதிரி கவனமாக இலக்கி எடுங்க, கிழிஞ்சிடாமல். அடுத்த பக்கமும் அதே மாதிரி கவனமாக இப்படி இலக்கி வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு லேயர் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், அடுத்த லேயர் இந்த மாதிரி ஆகும் பாருங்கள் நீங்கள் எடுத்து விடும்போது. இப்போ பேப்பரை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் மாதிரி வரும். அதுக்கப்புறமா இந்த சென்டர் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்டர் பகுதியை இந்த மாதிரி மடக்கி பிடிச்சிட்டு இந்த மாதிரி கீழே தாத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு மடக்கு மாதிரி வரும் பார்த்தீங்களா. இப்போ அந்த பக்கம் நம்ம என்ன பண்ணமோ அதே தான் அடுத்த பக்கமும் பண்ணிக்கோங்க. சென்டர் பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை நீட்டாக நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போது நல்லா ஃப்ளாட் ஆக்குனதுக்கு பிறகு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த போர்ஷனை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அடுத்த பகுதியும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற போர்ஷனை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிக்கிட்டு இந்த பகுதியை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பகுதியை இந்த மாதிரி ரெண்டாக மடக்கி விட்டுக்கோங்க. அதுலேயே அந்த மடக்கி இருக்கும், அந்த லைன் இருக்கும், அதுக்கேற்றபடி இந்த மாதிரி மேலேயும் மேலே 2 பகுதியிலையும் மடக்கி விட்டுக்கணும். அதே மாதிரி கீழே பகுதியிலையும் மடக்கி விட்டுக்கணும். வீடியோ பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பகுதி மடக்கிட்டோம், அந்த கார்னர் பகுதியெல்லாம் நீட்டாக மடங்கியிருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி அடுத்த பகுதியும் மடக்கிக்கோங்க. அடுத்த பகுதியும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த பகுதியெல்லாம் நீட்டாக உள்ளாடி விட்டுட்டு ஃப்ளாட் இந்த மாதிரி ஆகும். இப்போது அதுக்கு பிறகு இந்த பகுதியை இந்த மாதிரி மேலே பார்த்து மடக்கிக்கோங்க. அடுத்தது இந்த பகுதி இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த பகுதியில் ஒரு லைன் வரும் பார்த்துக்கோங்க. பிளாக் ஆனனால உங்களுக்கு எந்த அளவு பார்த்தீங்களா, இந்த மடக்கு இருக்கும் ஏற்கனவே. அதில் அந்த மடக்கு இப்படி பின்னாடி பார்த்து மடக்கி விட்டுக்கோங்க. இந்த போர்ஷன் இப்படி இருக்கும். இந்த பகுதியெல்லாம் நல்லா நீட்டாக மடக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்படி மடக்கி விட்டுக்கோங்க.
அடுத்து பேப்பரை திருப்பிக்கிட்டு இந்த மாதிரி சாய்வாக வச்சுட்டு இப்படி மடக்கிக்கோங்க. அடுத்த பக்கமும் இதே மாதிரி சாய்வாக வச்சுக்கிட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் நமக்கு இந்த மாதிரி இப்போது இந்த பகுதியை ஃபஸ்ட்டு அந்த நம்ம மடக்கி விட்டதில் அதில் ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு பகுதி வரும். அந்த பகுதியை இந்த மாதிரி கீழே பார்த்து மடக்கி வச்சிடணும். பார்த்தீங்களா எந்த பக்கத்தை நான் எப்படி திருப்பி வச்சுருக்கேன்னு கவனிச்சிங்களா? இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி இப்படி மடக்கி வச்சிடணும். அப்புறம் இந்த பகுதியை இந்த மாதிரி சரிச்சுக்கணும். சும்மா அப்படி ஒரு இப்படி நேர் இருக்கா அதை இந்த மாதிரி லைட்டாக சரிச்சிட்டு அப்புறம் இந்த மாதிரி அந்த பகுதியை இந்த மாதிரி ஆக்கிக்கணும். அப்புறம் பேப்பரை திருப்பிக்கோங்க. இந்த பகுதியை ஒரு கொஞ்சம் போர்ஷன் எப்படி கீழே மடக்கி விட்டுக்கணும். பார்த்தீங்களா கொஞ்சம் கூட தாத்து அது அந்த இடையில அந்த முனைப்பகுதியை உள்ளாடி விட்டுக்கணும். இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இந்த ஏரியாவில் எப்படி எக்ஸ்ட்ராவாக வருது பார்த்தீங்களா? இந்த போர்ஷனை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அடுத்த பக்கமும் அதே மாதிரி மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி மடக்குன்னு இந்த போர்ஷனை உள்ளாடி விட்டுக்கணும். அடுத்த பகுதி அதே மாதிரி உள்ளாடி விட்டுக்கணும். அப்புறம் இந்த பகுதி இந்த பின்னாடி இருக்கக்கூடிய பகுதியை இது அதனோட இந்த பின்னாடி பக்கம் நேரை வச்சுக்கிட்டு ரெண்டையும் நரப்பாக வச்சு இப்படி மடக்கி விட்டுக்கணும். இப்போ பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி இருக்கும் பின்னாடி இருந்து பார்க்குறதுக்கு.
இப்போது இந்த பகுதி இந்த மாதிரி மடக்கிக்கணும். அடிப்பகுதியை ஃப்ளாட் ஆக்கிக்கணும். அடுத்தது மேலே இருக்கிற போர்ஷனை திரும்ப ரெண்டாக்கிக்கணும். அதுக்கப்புறமா அடுத்து இந்த பகுதியை ரெண்டாக்கிக்கணும். இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய நம்ம மடித்தோம் இல்லை எல்லா பகுதிகளையும் இப்படி 1 பை 1 மேலே மேலே இந்த மாதிரி ரெண்டாக்கிக்கிட்டே வரணும். இந்த கார்னர் பகுதி எப்போவுமே ஒரே இடத்துல இணையிற மாதிரி அந்த மாதிரி வரணும். இப்போ அடுத்த பக்கத்தையே நம்ம முதல்ல மடித்தோம் பார்த்திங்களா, அதே மாதிரி மடிக்கிறேன். ஒரு போர்ஷனையுமே ரெண்டாக்கிக்கணும். இந்த மாதிரி மடக்கிட்டு போங்க. இப்போ பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா. அடுத்தது இந்த ஓரங்களெல்லாம் நீட்டாக இந்த மாதிரி பிடிச்சி விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த பகுதியெல்லாம் நீட்டாக உள்ளே போயிடுறதான அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பகுதியெல்லாம் நல்லா ஏற்கனவே நம்ம பண்ண பகுதியெல்லாம் ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்காக நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அடுத்தது இதுக்கு இடையில இப்போ நான் இந்த பகுதியை நீட்டாக நல்லா அத்தம் வரைக்கும் அந்த எண்டு வரைக்கும் இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. ஒரே மடக்காதான் எண்டு வரைக்கும். அடுத்த பகுதியும் அதே மாதிரி ஒரே மடக்கா எண்டு வரைக்கும் அந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, கவனிச்சிங்களா? எல்லா பகுதியும் நல்லா அமுங்கி இருக்கிற அளவுக்கு பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள், இந்த இறகை நம்ம இந்த மாதிரி லைட்டாக விரிச்சிக்கலாம், அடுத்த மடக்கிக்கலாம். பார்த்தீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
தேங்க்யூ தேங்க்யூ ஆல்.